ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நாம் செய்த செயல்களின் விளைவே கர்மா. கர்மா என்றால் என்ன? நாம் முன் பிறவியில் செய்த செயல்களின் விளைவே கர்மான்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய துன்பத்திற்கும் மற்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நாம் செய்த அந்த செயல்களின் விளைவின் காரணமாகத்தான் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோமே ஒழிய அதுக்கும் மற்றவாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு என்ன நடந்தாலும் மற்றவா மேலே கோவப்படுறது மூலியமா என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவா மேலே கோபத்தை காட்டலாமா? கர்மவினை கழிக்கப்படுதுன்னா எப்படி கர்மவினை கழியும்? மற்றவால என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் அந்த கர்ம வினையை தீர்க்கத்தான் எல்லாமே வந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்குண்டான வேலையெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? எது நடந்தாலுமே வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக போயிடணும். கவனிக்கணும். கவனித்தல் என்பது மிக மிக அவசியம். அப்போது நாம் பகவானை பிடிச்சிட்டோன்னா அப்பா எது நடந்தாலும் உன் செயலில் நடக்குது, நான் டென்ஷன் ஆக மாட்டேன், அமைதியாக வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நடக்குதுன்னு அது கவனிக்கணுமே ஒழிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அழுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போது பகவானை பிடிச்சிட்டீங்க, போய்கிட்டே கெட்டியாக பிடிச்சிட்டே பயணிச்சுட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன். எது நடந்தாலும் ஒரு நன்மைக்காகத்தான் நடக்கும். சரிங்களா? இப்போது ஒருத்தருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது, உடல் அளவில் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போ பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு சின்ன காயங்களை கொடுத்து உனக்கு இப்போ மனதளவிலும் உடலளவிலும் அந்த ரெஸ்டானது தேவைப்படுதுப்பா, ஆகையினால இப்போ உனக்கு அந்த ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அளவில் காயத்தை கொடுத்து உனக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லுவார். சரிங்களா? நாம் என்ன நினைப்போம்? பகவானையே பிடிச்சிட்டு இருக்கோம், பாரதியே பிடிச்சிட்டோம், நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? இந்த டைமில் உனக்கு இந்த ரெஸ்ட்டு ரொம்ப அவசியம் தேவைப்படுது, ஆகையினால தான் இதை உனக்கு கொடுத்து அதிகமாக கொடுக்காம சின்னதாக கொடுத்து உனக்கு அந்த ரெஸ்ட்டை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பகவான். சரிங்களா? அப்போது பகவான் எது செஞ்சாலுமே அதில் விஷயம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது பிடிச்சிட்டோம், பகவான் பார்த்து பிடிச்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நமக்கு எது வந்தாலுமே சின்னதாக போயிடும். சரிங்களா? அதை நாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்மளுக்கு வரணும்னு இருந்திருக்குது, அதை பெருசாக வராமல் சின்னதாக கொடுத்தது யார்? பகவான் தானே. அதுவும் அந்த டைமில் அவனுக்கு அது அவசியம், அது அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது தான் அதை கொடுப்பார் பகவான். சரிங்களா? அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கணும்? எல்லாமே நன்மைக்குத்தான் நடக்குது, நம்மளோட நன்மைக்குத்தான் ஒவ்வொன்றுமே நடக்குது அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் பாதத்தை பிடிச்சிக்குவோம், பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே போவோம். பகவான் எது கொடுத்தாலும் அதை நாம் சந்தோஷமாக வாங்கிக்குவோம். பகவான் ஒரு விஷயம் இல்லாமல் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் ஏற்றுக்குவோம். அதனால் நம்மளுக்கு துன்பத்துக்கும் மற்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாம் செய்த செயல்களின் விளைவே கர்மா. கர்மத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்கின்றது. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாத்தையுமே டேக் டீஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது நம்ம எதை எப்படி எடுத்துக்கணும்? ஒவ்வொன்றையும் இப்போ இது எனக்கு தேவை, அதனால் இதை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படி நாம் எடுத்துக்கணும்.
அப்படி எடுத்துக்கும் போது மனமானது பாதிக்கப்படுமா? படாது இல்லையா? அப்போ பகவானை பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டா நாம் என்ன பண்ணணும்? அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கணும். பகவான் பின்னாடியே போய்கிட்டே இருக்கணும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கும். எது நடந்ததோ அது நன்மையாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவும் நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. எது நடக்க போகின்றதோ அதுவும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு அதை நாம் புரிஞ்சுட்டு எனி டைம் ஹாப்பியாக மனசை வச்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், நாம் ஜெயிச்சிட்டோன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.